காலையில திருப்பி சுகர் செக் பண்ணேன். ஓகே. ஃபாஸ்டிங்ல வந்து 112 இருந்தது. ஓகே. அப்புறம் காலையில ஒரு எக் ஆம்லேட் சாப்பிட்டு ம். அப்புறம் கொஞ்சம் 2 தேங்காய் சீலை சாப்பிட்டுட்டு அப்புறம் ஒரு 1.25 மணி நேரம் கழிச்சு பார்த்தா 106 வருது. அது கூட தானே வரும், எப்படி குறையுது? இல்ல அது ஒரு வாட்டி ஏதாச்சும் மிஸ் மேட்ச் ஆயிருக்கலாம். ஆனா நீங்க இப்ப இந்த முட்டை கூட எதுவுமே கார்ப்ஸ் இல்லல்ல, சோ அது கொஞ்சம் கண்ட்ரோல் ஆயிருக்கலாம், அது பிரச்சனை இல்ல. ஆனா இப்ப நீங்க டேப்லெட்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கீங்கல்ல? ஒருவேளை எடுக்கிறேன். ஒருவேளை எடுக்கிறீங்க. சரி, இப்போ ஒண்ணு பண்ண முடியும்னா பண்ணுங்க. ஆனா இப்போ உங்களுக்கு நார்மலா இருக்கு, சோ அதனால இன்னொரு 2 நாள் கூட நீங்க செக் பண்ணுங்க. இல்ல இன்னொரு 2 நாள் கழிச்சு செக் பண்றது வந்து நான் ஒருவேளை அந்த டேப்லெட் சாப்பிட்டுட்டே செக் பண்ணவான்னு கேட்கறேன். ஏன்னா நீங்க நிப்பாட்ட சொல்லிட்டு 1 வீக் கழிச்சு செக் பண்ணேன். ஓகே. அப்போ வந்து 122 157 இருந்தது. இப்போ அதுக்கு அடுத்து 1 வீக் கழிச்சு இப்ப திருப்பி நான் செக் பண்ணேன் இன்னைக்கு கரெக்டா. நீ பண்ணும்போது 112, ஆனா டயட் முடிச்சிட்டு பார்த்தா 106 இருந்தது. ஓகே ஓகே. நீ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே வந்து ரிகவரி ஆயிருக்கும், உங்களோட அந்த இன்சுலின் லெவல்ஸ் எல்லாமே சேஞ்ச் ஆயிருக்கும். நல்ல குவாலிட்டியான இன்சுலின்ஸ் எல்லாம் கிரியேட் ஆயிருக்கும், உங்க பாடியில கிரியேட் ஆகுறது நல்ல குவாலிட்டியா கிரியேட் ஆயிருக்கும். அதே மாதிரி நீங்க சாப்பிடுற ஃபுட்ஸ்ல வந்து கார்ப்ஸ் எதுவுமே இருக்காது, ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ அதனால குளுக்கோஸ் அளவுகள் வந்து மெயின்டைன் ஆக தான் செய்யும். ஸோ லோ சுகர் ஆகாம பாத்துக்கிறதுக்கு தான் டேப்லெட்டை ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு சொல்றது. இப்போ நீங்க மொத்தமா எத்தனை நாள் ஃபாலோ பண்ணிருக்கீங்க? இதோட ஒரு 20 டேஸ் ஆகுது. ஓகே. 20 நாள்ல வந்து ஆல்மோஸ்ட் நீங்க உங்களுக்கு நார்மல் வந்துருச்சு. 500ன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. ஸோ அதுல இருந்து 500 இருந்தது. எவ்வளவு இருந்தது? 500 இருந்தது ஆரம்பிக்கும் போது. ஓகே, 500 இருந்தது. சோ இப்போ 20 நாள்ல வந்து உங்களுக்கு 100 மெயின்டைன் ஆகுது. அதுவுமே 300 இருந்தது. அந்த ரிப்போர்ட் உங்களுக்கு கூட இருக்கு ஃபாஸ்டிங்ல. ஆமா ஆமா சரி. ஓகே ஓகே. அத ஃபாஸ்டிங் எதுவுமே சாப்பிடாமலே 300 இருந்தது. ஆனா இப்போ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சாப்பிட்டுமே வந்து 106 110 அப்படிதான் மெயின்டைன் ஆகுது. ஓகே, சூப்பர் சூப்பர். அதே மாதிரி இன்சுலினும் நிறுத்திட்டீங்க, டேப்லெட்ஸும் ஒரு வேளை நிறுத்திட்டீங்க. இப்போ ஒரு வேளை மட்டும் போட்டுக்கிறீங்க. ஒரு வேளை மட்டும் தான் போடுறேன். சூப்பர் சூப்பர். சரி ஓகே. அதே மாதிரி உங்களுக்கு இப்போ சுகர் இருக்கும்போது இந்த டயர்ட்னஸ் மாதிரிலாம் இப்போ ஏதாச்சும் இருக்கா, இல்ல நல்லா தெம்பா இருக்கீங்களா? இல்ல நல்லா தெம்பா தான் இருக்கேன். ஆனா பாக்குறவங்க என்ன சொல்றாங்கன்னா சோர்வா தெரியுறீங்க அப்படின்றாங்க. ஓகே. இல்ல அது கொஞ்சம் கார்ப்ஸ் எடுக்காம இருக்கும்ல, அதனால அப்படிதான் இருக்கும். அது கொஞ்சம் வெயிட் லாஸுமே ஆயிருக்கும். நீங்க அதை செக் பண்ணி பாத்தீங்களா? ஆமா ஆமா செக் பண்ணேன், வெயிட் செக் பண்ணேன். ஒரு 2 கிலோ குறைஞ்சிருப்பேன். ஓகே ஓகே. அதுதான் 2 கிலோ 1.5 கிலோ குறைஞ்சிருக்கேன், அவ்வளவுதான். ஓகே ஓகே. அத கொஞ்சம் வெயிட் லாஸும் ஆயிருக்கும். கொஞ்சம் நல்லா சாப்பிடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எக்ஸ்ட்ரா ஒரு மீல் கூட எடுத்துக்கோங்க, பிரச்சனை இல்லை. ஸோ உங்களுக்கு அது மொத்தமா ரிகவரி ஆகும், கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஸோ அதனால டயட்டை வந்து விட்டுறாம கொஞ்சம் அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. கொஞ்சம் லாங்கா டிராவல் பண்ணி அது குறைஞ்சது ஒரு 1.5 மாசத்துல இருந்து 3 மாசம் அந்த இது முடிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களோட உறுப்புகள் எல்லாமே கரெக்டா ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்க கொஞ்சம் கொஞ்சமா ரைஸ் எடுத்துக்கலாம், பிரச்சனை இல்லை. அந்த கணையம்லாம் ஒர்க் ஆக ஆரம்பிச்சுன்றீங்க? ஆமா ஆமா. உங்களோட கணையம் வந்து இன்சுலினை வந்து நல்லா குவாலிட்டியா கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிடும். அது எவ்வளவு நாள் ஆகும்? 2-3 மாசம் ஆகும். ஆமாம். அதாவது அந்த 90 நாள் அப்படின்றது அதுதான். அந்த ரிகவரி ப்ராசஸ் தான் நம்ம 90 நாள் அப்படின்னு சொல்றது. ஓ.